எல்லாரும் நமஸ்காரம். போன அந்த மந்திராலயம் சொன்ன நடத்தினதா நம்ம பார்த்தோம். தர்மர் இடத்துல இருந்துட்டு தர்மா அவரை பார்க்க வந்தா, எல்லாரும் வந்தா, தர்மருடைய எல்லா விசேஷம்லாம் கேட்டு போனா. இவகிட்ட எவ்வளோ அக்கௌண்ட் சேனை இருக்கு எல்லாத்தையும் சொல்றா. நான் அவனுக்கு சப்போர்ட் இருக்கேன், பயப்படாதான்னு சொல்றா. இதுதான் தர்மர் கணக்கு போடுறாரு, யார் யார் என்னென்ன வரும்ன்றதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுக்கிறாரு. அது வேற. ஆனால் தர்மர் வந்து இந்த போற விரும்பலை. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அவர் விரும்பவே இல்லை. கடைசி வரைக்கும் சண்டை போட வேண்டாம்னு தான் நினைக்கிறார். அர்ஜுனனும் பீமனும் சண்டை போட்டு ஜெயிச்சுதான் ஆகணும். பீமன் வந்து கட்டாயம் அந்த துரியோதனுடைய துச்சாதனுடைய ரத்தத்தை உடைச்சு அவன் ரத்தத்தை பாஞ்சாலித்து கூந்தலில் தடவணும். அவனோட பிரதிஜையை நிறைவேற்றணும். இது ஒண்ணுதான் அவனோட குறிக்கோள். அவன் வேற எதையுமே யோசிக்கல. இதை பண்ணி அவன் துரியோதனை கொள்ளணும், துச்சாதனோட தொடையை உடைக்கணும். துச்சாதனோட மாற பொழுது அவன் மாரத்துல இருக்க அந்த ரத்தத்தை எடுத்து இதுல தலையில் தடவணும். இதெல்லாம் பிரதிஜை வச்சுட்டு இருக்கான். அது மாதிரி பண்ணும்போது, ஆனா பீஷ்ம இவர் என்ன பண்றாரு, இப்ப தர்மர் மட்டும் அதுல எல்லாம் அவர் இது பண்ணல. அவர் என்ன சொல்றாரு, நம்ம எதுக்கு இப்படி இது பண்ணும், நம்ம ஏதாவது ஒரு பொருள் மேல நம்ம மேல இடிச்சுடுச்சுன்னா நம்ம அது நம்மள வந்து இடிச்சுதான் சொல்றோம். அது வந்து இடிச்சுதா, அது அப்படியே இருக்கு, நம்மளா போய் தான் இடிச்சிட்டோம், நம்மளா போய் தான் இந்த இதெல்லாம் பண்ணோம். அதனால இந்த இந்திரபிரசத்துல அவன் கூப்பிட்டப்ப நான் போய் சூதாடி கூடாதுன்னு சொல்றாரு தர்மர். ஆடினது தப்பு, நானா போய் ஆடிதான் அதை வர வச்சுட்டேன். அதனால இந்த துன்பத்தை நம்மளே அனுபவிப்போம். அதான் ரெண்டாவது, இது வந்து இதெல்லாம் நம்ம வந்து நம்ம சொல்றோம், அந்த மாதிரி தான் சொல்றோம். மிருகங்களோ பறவைகளோ ஏதாவது அதனோட குட்டிக்கு பால் கொடுக்குற வரைக்கும் தான். மாடு கூட சரி, அதோட கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குற வரைக்கும் தான். பால் கொடுத்து முடிச்ச உடனே அதை தனியாக விட்டுரும், தனியாக வதக்கி விட்டுரும். அதுக்கப்புறம் அது தேடிக்க வேண்டியதான், அது போச்சிக்க வேண்டியதான். அப்படி இருக்க நம்மளுக்கு 5 பேருக்கு பொழைக்கிறதுக்கு நமக்கு ஏதாவது கொஞ்சோண்டு இடம் இருந்தால் போகிறோம். நம்ம பாட்டுக்கு ஏதாவது சாப்பிட்டு இருந்துட்டு காலத்தை தள்ளிட்டு போயிடலாம். இந்த இடம் இந்த சொத்துனால தானே இந்த இது விபரீத ஆசை அப்படின்னு நினைக்கிறான். ஆனா துரியோதனன் என்ன பண்றான், அவளை கொன்னுடணும்னு நினைக்கிறான். பாண்டவர்கள் எப்போ உயிரோடு இருந்தாலும் அவளோட வம்சம் வந்து நம்மளை எதிர்த்துட்டே இருக்கும். பாண்டவர்களுக்கு வம்சமே இல்லாத நம்ம அவளுக்கு முடிச்சிடணும். அவளை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் பாண்டவருக்கு வம்சம்ன்றது கிடையாது, நம்ம வம்சம் தான் வந்து ஆண்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி அவன் கணக்கு போடான் துரியோதனன். இவா வந்து இதை கணக்கு போட்டு இது பண்ணா. துருபதன் என்ன பண்றான், அவளோட பந்திரி சபையெல்லாம் கூப்பிட்டு அவளையெல்லாம் கூப்பிட்டு நம்ம யாராவது ஒருத்தர் போய் நம்ம வந்து துருபதன் வந்து அப்பட்டமா நான் துரியோதனம் இவன் துருபதன் பக்கம் தான், இவன் பாண்டவர்கள் பக்கம் தான், ஏன்னா அர்ஜுனன் என்னோட மாப்பிள்ள அப்படின்னு டைரக்டாவே டிக்ளேர் பண்ணிடுறான் எல்லாத்தையும். மற்ற அரசரெல்லாம் அவளையெல்லாம் பேசி வச்சிருக்கா. இவா ஒருத்தரும் அவளோட ஆதரவை கேட்கறா. எல்லாருமே ஒருத்தரோட ஆதரவையும் கேட்கறா. துரியோதனம் முதல்ல துருபதன் கிட்ட வந்தான். துருபதன் கிட்ட ஆளை வச்சு அவளை கேட்டான், துருபதனை கேட்டான். துருபதன் வந்து நான் வந்து பாண்டவனுக்கு தான் சப்போர்ட்டு, என்னோட மருமகனாவும் அப்படின்ட்டா. நானும் உறவு தானேன்னுவான். உறவுன்றத கூட அவனோட உறவுன்றது எனக்கு ரொம்ப நெருக்கமான உறவு, அதனால அவனை தான் அது பண்ணும். நானும் உங்களுக்கு உங்க நண்பரோட சிஷ்யன் தானே, துரோணரோட சிஷ்யன் தானேன்னுவான். அது இல்லைன்னு சொல்லிடுவான். துருபதன் டைரக்டாவே அடிச்சு சொல்லுவான், நான் பாண்டவர்களுக்கு சப்போர்ட் தான் வந்துடுவான் துரியோதனன். அடுத்து துரியோதனும் சும்மா இருக்க மாட்டான். துருபதன் வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு பாண்டவரோட நீ வந்து துரியோதனுக்கு நல்ல புத்தி அனுப்புறதுக்கு ஆள் அனுப்புவான். அவனோட அந்தணர்கள்லாம் இருக்கா இல்லையா, சாதாரணமாக அந்தணர்கள் வந்து தூது வந்து வருவா. தூது வந்தாலும் அவளை ராஜாக்கள் எதிர் ராஜாக்கள் ஒன்றும் பண்ண மாட்டான். அந்தணர்களை கொள்றது பாவறதுனால அவளை ஒன்றும் பண்ண மாட்டான்றதுல அந்தணர்களை தான் தூது இருப்பான். ரெண்டாவது, அந்தணர்களுக்கு தெரியும் அதை எந்த பாங்கா சொல்லணும், அவன் மைண்ட் எப்படி இருக்கு, அவன் மைண்ட் எப்படி இருக்கு, அதுக்கேற்ற மாதிரி எப்படி சொல்லணும், அதெல்லாம் வந்து அவளுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு அதிகமாக மனசு புண்படாத, அதே நேரத்தில் சொல்ல வேண்டிய விஷயத்தையும் கருத்து மாறாமல் சொல்லி இந்த பாங்கெல்லாம் அவளுக்கு தெரியும். அதனால அவளை தான் அனுப்புவா. பெரும்பாலும் அப்படிதான் அனுப்புவா. இதில் எக்ஸப்ஷனல் கேஸ் ரொம்ப இதான ஆளா சிறந்த ஆளாக இருந்தால் இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறவாளெல்லாம் அவளை அனுப்புவான். துருபதன் அதுக்குள்ள அவளை கூப்பிட்டு இது பண்ணி நீங்கள் போய் துரியோதன் கிட்ட கேட்டு வாங்கோ அப்படின்னுவான். துரியோதன் கிட்ட பேசிட்டு அவனை நல்ல வழிப்படுத்திட்டு வாங்கன்னு சொல்லுவான். அதுக்குள்ளே துரியோதனே வந்துடுவான். இங்கே வந்து தான் கேட்டப்போ துருபதன்கிட்ட அவன் சொல்லுவான், நீ வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு. துருபதன் வந்து சண்டை வேண்டாம்னு சொல்லி பார்ப்பான், எவ்வளோ சொல்லி பார்ப்பான், அவன் கேட்க மாட்டான். கடைசியில் நான் வந்து பாண்டவர்களுக்கு சப்போர்ட் தான் சொல்லி அனுப்பிச்சிடுவான். அவன் சொல்லி அனுப்பிச்சிடுவான். அதோட இவன் நேரம் என்ன பண்ணுறான், அடுத்தது இவன் இந்த மந்திராலயம் சொன்ன தர்மம் நடத்தினாரு. அப்போ எல்லாரும் அப்பாவை ஊருக்கு போயிடா இல்லையா. அப்போ வந்து இந்த கண்ணனும் அப்பாவை ஊருக்கு போயிட, கண்ணனும் துவாரகைக்கு போயிடான். கண்ணன் துவாரகைக்கு போயிருக்கப்ப அர்ஜுனன் பீமனும் எல்லா ராஜாக்களையும் போய் கேட்குறான்,
உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும்னு. ஏன்னா இந்த சண்டையெல்லாம் வந்து மற்ற ராஜாக்களை ஆதரவு கூப்பிட்டுக்கிறது தான் பெரியது. அவளை கையில் போட்டு வச்சுக்கணும், கூட வச்சுக்கணும். அது மாதிரி யாரோட பலம் எங்கே அதிகமாக இருக்குன்றதை நல்லா தெரிஞ்சுக்கணும், கரெக்டாக கண்டுபிடிக்கணும். இதையெல்லாம் வச்சு யார் யார் நமக்கு சப்போர்ட் பண்ணாலும் தெரிஞ்சுட்டு அவளோட பலம்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வருன்றதெல்லாம் தெரிஞ்சு ஒரு சண்டைன்றது சாதாரண விஷயம் இல்லை. போர் தந்திரன்றது அந்த காலத்திலே இருந்திருக்கு. அந்த காலத்திலே இருந்திருக்கு அந்த போரில் தந்திரன்றதெல்லாம். அந்த மாதிரி பண்ணியிருக்கான். அது மாதிரி வந்து ஒருத்தர் நாட்டுக்காக அனுப்பிட்டு இருக்கா. இதில் துவாரகைக்கு நம்மளே போகணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நம்மளே போய் துவாரகையில் போயிட்டு இங்கெல்லாம் கண்ணன் வந்துட்டு போனதுன்றதெல்லாம் வேற, கண்ணன்கிட்ட பர்சனலாக நம்ம போய் கேட்கணும் அப்படின்ட்டு கண்ணனை கேட்கறதுக்காக இவன் கிளம்புவான். இவன் கிளம்பும்போது அர்ஜுனன் போறான்னு தெரிஞ்ச உடனேயே, அர்ஜுனன் நடந்து தானே போகணும், போறான்னு தெரிஞ்சு துரியோதனுக்கு செய்தி எட்டின உடனே துரியோதனை பண்ணுவான், குதிரை எடுத்துன்னு அவனோட அவராஜா அவனோட அந்த செல்வாக்கு உபயோகப்படுத்தி வேகமாக வந்து துவாரையில் அர்ஜுனனுக்கு முன்னாடி வந்துடுவான். துவாரையில் 2 பேரும் ஒன்றா நுழையிறான் ஒரே நாளில் நுழைஞ்சு அவன் வந்து அரசன்ற கிட்டாப்பில் அங்கே போகிறான். துவாரகையில் கிருஷ்ணனை பார்க்கறது போகிறான். அப்போ கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கும்போது அவன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணனுக்கு ரொம்ப கிட்ட, ரொம்ப நெருக்கமாக அவன் முகத்துக்கு நேராக கிட்ட இருக்க சேரில் போய் உட்காந்துக்கிறான். தலைப்பக்கமாக அவன் சேரில் போய் உட்காந்துடுறான். அவன் கால் பக்கமாக. அதுக்கப்புறம் பின்னாடி போன அர்ஜுனன் என்ன பண்ணுவான், துரியோதனன் வந்துருக்கிறத பார்த்த உடனே இவனும் கேட்கணுமே, இவனும் விட்டக்கூடாது. அதுக்காக என்ன பண்ணுவான், 2 பேரும் ஒருத்தர் பார்த்துப்பா, அதெல்லாம் பண்ணிப்பா, சண்டையில் தானே சண்டை. இது என்ன பண்ணுறது, விரோதினாலும் எதிராக வந்துட்டான், அவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவான், இந்த பக்கத்தில் நின்றுட்டு இருப்பான், கிருஷ்ணனுடைய காலுங்க நின்றுட்டு இருப்பான். நின்றுட்டவனே எழுந்திருப்பான். நேராக கிருஷ்ணன் என்ன பண்ணுவார், அர்ஜுனனை தான் பார்ப்பார். அர்ஜுனன் பார்த்து நேரத்தில் அப்படி இருக்கா, எல்லாரும் சௌக்கியமா, என்ன எதெல்லாம் பார்த்துட்டு அப்படி திரும்பி பார்த்து அந்த பக்கத்தில் துரியோதனை உட்காந்துருக்க பார்த்து அடனே துரியோதனா நீ வந்துருக்கியா, வா எப்படி இருக்கான்னு அவனையும் விசாரிப்பார். எல்லாம் கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் தப்பே இல்லாத கரெக்டாகவே போவார். அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், இவன் துரியோதனன் என்ன பண்ணுவான், பாண்டவர்களே அவர் வந்து அதுக்குள்ள யாரோட இஷ்டத்தை பூர்த்தி பண்றது இதுல போட்டி வந்துடும். அர்ஜுனனா தர்மனா அப்படின்னு. தர்மன் துரியோதனன் சொல்லுவான், நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் வந்து முதல்ல இங்கே உங்க தலைமாடுகளை உட்காந்துருந்தேன், அதனால எனக்கு தான் முதல்ல வந்தவங்க தான் அரச இதுபடி நம்ம குல நீதிப்படி முதல்ல வந்தவங்களுக்கு தான் அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கணும் முதல்ல அப்படிங்குவான். நீ சொல்றது சரிதான் துரியோதனா, நீ முதல்ல வந்துருக்கலாம், ஆனா நான் என் கண்ணு முடிச்ச உடனே நான் பார்த்து அர்ஜுனன் தானே, அதனால அது வந்து நீ முதல்ல வந்திருந்தா கூட அது டேலி ஆகி போயிடுது, அதனால அது சரியா வராது. நான் முதல்ல எழுந்த உடனே நான் பார்த்தது அர்ஜுனன் தான். ரெண்டாவது, சாதாரணமாக இப்போ ஒருத்தர் வரம் கொடுக்குறாங்க, ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னு எந்த ஒரு பொருளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்க, கடைசியில் யார் சின்னவனோ அவங்ககிட்ட தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி இப்போ உன்னோட சின்னவன் அர்ஜுனன் வந்திருக்கான். அர்ஜுனன் வந்திருக்கும்போது நான் அவனுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு கொடுத்துட்டு தான் அவனுக்கு கொடுக்கணும், அதுதான் நியாயம் என்னன்னுவான். துரியோதனனுக்கு பயங்கர கடுப்பாயிடும், என்ன இது இப்படி ஆயிடுச்சு, நம்ம எப்படியாவது இந்த யாதவ சேனையை கொண்டு போயிடலான்னு பார்த்தா அது முடியாமல் போயிடுது அப்படின்னு. அதை வந்து என்ன பண்ணுவானோ, இவன் என்ன பண்ண கேட்க போறான்னு தெரியல, என்ன கேட்க போறான்னு தெரியலன்னு ஒரே உள்ளுக்குள்ளே நடிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அது வந்து கண்ணன் சொல்றது தானே, கண்ணன் யாருக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றானோ அதுதானே. ஆனால் அவன் சொல்லுவான் துரியோதனன், இந்த பார் உனக்கு வந்து பாண்டவர்களும் ஒன்று தான், நாங்களும் ஒன்று தான், ஒரே மாதிரி உறவு முறை தான் 2 பேரும் அப்படின்னு சொல்லுவான். சொன்ன உடனே ஆமாம் அதுக்கெல்லாம் கரெக்டு தான், இருந்தால் கூட வந்து என் தங்கையோட புருஷன்ற முறையில் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாயிட்டான், எனக்கு அதை பற்றி ஒன்றும் இல்லை, நான் வந்து என்ன வேணுன்றதை கேட்குறேன், முதல்ல இந்த அர்ஜுனனை கேட்டு அர்ஜுனன் என்ன கேட்குறானோ அதுதான், அதை வச்சு தான் நான் என்னோட இதை வந்து பலத்தை வந்து என்னோட படையை வந்து 2ஆக பிரிக்கிறேன். என்னோட படை இல்லை, நான் சொல்கிறேன் 2 இது சொல்கிறேன். என் படையெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணணும், நாராயண படைக்கு பேர், யாதவ இது துவாரக படைக்கு பேர் நாராயண படைக்கு பேர். நாராயண படை பூரா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இன்னொரு சைடில் நான் மட்டும், கிருஷ்ணன் மட்டும், நான் தனியாக இருந்து ஆயுதம் ஏந்தாமல் இந்த போரில் கலந்துப்பேன், உங்கள் கூட இருப்பேன், உங்கள் கூட எல்லாம் இருப்பேன், ஆனால் ஆயுதம் ஏந்தி நான் சண்டை போட மாட்டேன், அதையும் வச்சுக்கோ மனசில். அந்த மாதிரி ஒரு 2 கூறாக பிரிச்சுட்டேன், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கோன்னுவான். அர்ஜுனன் என்ன சொல்லுவான், அர்ஜுனன் தான் முதல்ல அர்ஜுனோட ப்ரிஃபரன்ஸ் தான் விடுவான். அர்ஜுனன் என்ன பண்ணுவான், எனக்கு நீ தான் வேணும், எனக்கு இப்போ உன்னோட படையெல்லாம் இருந்தால் இருக்கட்டும், அதை பற்றி ஒன்றும் இல்லை, நீ தான் வேணுவான். துரியோதனன் அதுதான் நினச்சிட்டு இருப்பான் மனசில். துரியோதனன் நினச்சிட்டு இருப்பான், அர்ஜுனோட நாராயணன் எதுக்கு, கிருஷ்ணன் இங்கே இருந்தால் கூட நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் நல்லது செய்ய மாட்டான், அவன் ஏதாவது திருத்தம் பண்ணிட்டு இருப்பான், 2வது அவனை பெரிய ஆளாக நினைக்கணும் தான் நினைப்பான்.
நம்ம ஷைன் ஆக முடியாது. அவன் தான் அதில் தலைமை இடத்துக்கு வந்தான் வந்துடுவான். அவன் தான் போரை நடத்துறதுன்றதெல்லாம் பண்ணுவான். அதனால கிருஷ்ணன் வேண்டாம். கிருஷ்ணனோட படை பெரிய படை. நாராயண படை நமக்கு வந்து நாராயண படையை ஜெயிக்க முடியாது. நாராயண படையில் இருக்கிற எல்லாருமே ஒருத்தருமே கிருஷ்ணன் மாதிரி இல்லாத வில்லர்கள் சூரர்கள். அவள்லாம் நம்ம கையில் இருக்கும்போது நம்ம அவள் அந்த படம் நம்ம கையில் இருந்ததுன்னா ஒன்றும் இல்லை. அதனால நம்ம ஒத்துக்கலாம். நம்ம நாராயண படையை கேட்கலான்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். துரியோதனன் என்ன பண்ணுவான், அர்ஜுனன் எங்கேயாவது நாராயண படையை கேட்டு போறான்னு அப்படியே பார்த்துட்டே இருப்பான். அவன் அர்ஜுனன் வந்து கிருஷ்ணனை கேட்ட உடனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும். சரி அர்ஜுனோட ஊத்துக்கு நான் ஒத்துக்கிறேன், எனக்கு நீ வந்தா போறேன்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். இது உன்னோட படை கிடைச்சா போறேன்னு நினச்சோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு அவன் எந்த காரியம் இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சுதுன்னு ரொம்ப ரொம்ப சாதிச்சுப்பான். ரொம்ப பெருமையா பேசிட்டு அப்படியே போவான். போய் அவன் என்ன பண்ணுவான், அப்படியே ரொம்ப சந்தோஷப்பட்டு அர்ஜுனுக்கு தலைகாலே புரியாது துரியோதனுக்கு. போவான், போய் நேராக அங்கே போவான். அவன் நாட்டுக்கு போயிட்டு அஸ்தினாபுரத்துக்கு அப்போ பலராமன் வந்திருப்பார் இவரை பார்க்கறதுக்கு, பீஷ்மரை பார்க்கறதுக்கு அடிக்கடி பலராமன் வந்து அஸ்தினாபுரம் போவார். அஸ்தினாபுரம் வந்திருக்கும்போது பலராமரை பார்த்து துரியோதனன் சொல்லுவான், நான் வந்து ஜெயிச்சிட்டேன், இப்பயே நான் ஜெயிச்ச மாதிரி தான். ஏன்னா நாராயண படையை நான் கேட்டு வாங்கிட்டேன், நாராயண படை என்கிட்ட வருது. கண்ணன் ஒரு ஆள் மட்டும் அவ சைடில் இருப்பான், ஆயுதம் ஏந்தி அவனும் சண்டை போட மாட்டான். எனக்கு நாராயண படையை கொடுத்துட்டான், நான் கேட்காததுக்கு முன்னாடியே எனக்கு கிடச்சிருது, பழ நழுவி பாலில் விழுந்த மாதிரி எனக்கு வந்துருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பலராமர் கேட்டே இருப்பார். பலராமர் கேட்டே இருந்துட்டு, சரி அது பரவாயில்ல துரியோதனா, நான் வந்து உனக்கு நீ வந்து உத்தரையை வந்து உன் பிள்ளை கல்யாணம் பண்ணலான்னு ஐடியா பண்ணியிருந்தோம். அதுக்கு நான் உனக்கு வாக்கு கொடுத்துருக்கேன், அதை நான் நிறைவேற்றுறேன். அது நான் ஒன்றும் சொல்லலை. உத்தரையை வந்து உன் பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன், அது நான் சொல்லிடுறேன். ரெண்டாவது, கிருஷ்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். கிருஷ்ணன் இல்லாத இடத்துல நான் இருந்து சண்டை போட மாட்டேன். கிருஷ்ணனுக்கு எதிராக நின்று சண்டை போட மாட்டேன். கிருஷ்ணன் இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். கிருஷ்ணன் தான் எனக்கு, கிருஷ்ணன் என் தம்பி தான் எனக்கு, என் தம்பி இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சண்டையில் எனக்கு விருப்பமும் இல்லை. அதனால உன்னை ஏற்று எனக்கு சண்டை போடுறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன். உனக்கு சப்போர்ட் பண்ணி உன் சைடில் இருந்து கிருஷ்ணனுக்கு எதிரி ஆக மாட்டேன். கிருஷ்ணன் கூட இருந்து இந்த பாண்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் மாட்டேன். 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணாதான் நான் தேசாந்திரம் போயிடுறேன்னு பலராமர். இந்த உன்னோட பிள்ளை கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணியிருக்கேன், உன்னோட பிள்ளை கல்யாணம் முடிஞ்சவொடனே இந்த சண்டையெல்லாம் எனக்கு அடியோட பிடிக்கவே இல்லை, இது சரியாவே இல்லை இது, அதனால நான் தேசாந்திரம் போக போகிறேன் அப்படின்னு அவர் சொன்னவொடனே அவன் வந்து சரி பலராமர் நம்ம கூட இருப்பார்னு நினச்சோம். பலராமர் இல்லை, பரவாயில்ல, பலராமர் போய் அந்த சைடில் சேராமல் இருந்தார், கிருஷ்ணன் எந்த சைடில் இருக்காரோ அங்கே தான் பலராமர் இருப்பார்னு அவன் நினச்சிருந்தான். அது நடக்கல இல்லை, அது இப்போ இல்லைன்னு ஒன்று அவனுக்கு இன்னும் இதுவாகிடுது. பரவாயில்ல, ஓரளவு நம்ம கிருஷ்ணனை வந்து கிருஷ்ணனோட படையை வாங்கிட்டோம், பலராமரை சண்டை போட விடாது தடுத்துட்டோம், எந்த சைட்லையும் சப்போர்ட் பண்ண விடாது, பரவாயில்ல அது போகிறோம் நமக்கு அப்படின்னு அவன் நினைக்கிறான். இந்த சைடில் அர்ஜுனன் வந்து நம்மளுக்கு கிருஷ்ணன் கிடைச்சா போகிறோம், கிருஷ்ணனுடைய அந்த மூளை இருக்க அந்த மூளையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கிருஷ்ணனுடைய அந்த அவருடைய கட்டளை எப்படியோ அது மாதிரி தான் அதை நடத்த போகிறோம் அந்த போரை, கிருஷ்ணன் என்ன சொல்கிறானோ அதை கேட்போம், நமக்கு சரியான வழிகாட்டி தான் வேணும் அப்படின்ட்டு கிருஷ்ணனை தஞ்சம் அடைக்கிறான். கிருஷ்ணனை சரணாகதி அடைகிறான். கிருஷ்ணன் என்ன பண்ணுறா, சரி நான் வந்து உங்கள் சைடில் போரில் இருக்கேன்னு சொல்கிறார். அதுலேருந்து கிருஷ்ணன் வந்து இவளுக்கு எல்லா ஐடியாவும் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். என்ன அவர் தான் சொல்லிட்டார் இல்லையா, நாராயண படை உனக்குட்டார் இல்லையா, நாராயண படையை திரட்டி அவனை அனுப்பிடுவார். அதில் சாத்தியகி போக மாட்டேன்டுவான். சாத்தியகி நான் கிருஷ்ணன் சைடு தான் இருப்பேன், நான் பாண்டவர் சைடில் தான் இருப்பேன், நான் தனி உன்னோட படையிலேயே நான் சேரல கிருஷ்ணா, படையிலேயே நான் இல்லை. கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணனுக்கு சொந்தக்காரன் தான் சாத்தியகி. சாத்தியகி தான் சேனாதிபதி நாராயண படைக்கு. நான் போக மாட்டேன்னுவான். நான் போக மாட்டேன், எனக்கு வந்து கிருஷ்ணன், நான் பாண்டவர்களை எடுத்து சண்டை போட மாட்டேன், பாண்டவர்களை தான் நான் இருப்பேன், கௌரவங்களை எடுத்து தான் சண்டை போடுவேன் அப்படின்வான். அதை கேட்டு அவன் துரியோதனன் என்ன பண்ணுவான், சாத்தியகி வேண்டான்னுவான். சாத்தியகியே வேண்டாம், சாத்தியகி என்ன பண்ணாலும் பண்ணுவான், திடீர்னு உள்ளேருந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பண்ணுவான், அதனால வேண்டாம் சாத்தியகி எங்களுக்கு கொடுக்காதன்னுவான். சாத்தியகி நிறுத்திடுவான். நிறுத்திட்டு நாராயண படையில் ஒரு 5-6 பேர் அந்த அவன் ரொம்ப பாண்டவர் மேலே அபிமானம் இருக்கவாளும் கிருஷ்ணனுக்கு உறவாக இருக்கவாளையும் விட்டுருவான். அது துரியோதனன் நல்லதுன்னு தான் நினைக்கிறான். அவன் வந்திருந்தா கூட அவன் சேர்த்துட்டு இருக்க மாட்டான். அது மாதிரி பண்ணி அவளையும் வச்சுட்டு அந்த படையை சேர்த்துக்கிறான். துரியோதனன் வந்து சொல்கிறான், இதுக்கு அர்ஜுனன் வந்து சொல்கிறான் தர்மர்கிட்ட இது மாதிரி நடந்ததுன்னு. தர்மர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் எதுக்கு, இந்த சண்டையே வேண்டாமே, நம்ம பாட்டுக்கு நம்ம போவோம், நம்மளுக்கு பெருமாள் இருக்கார் பார்த்து வழிகாட்டுவார், நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னா என்ன, இந்த சண்டை வேண்டாம், அவன் எதுவும் கொடுக்காட்டா போகிறான், நம்ம அவாவாக போச்சுப்போம். இப்போ ஆமை வந்து ஆமையும் நண்டும் வந்து மழை காலத்தில் இது அதோட பருவ காலத்தில் வந்து அது முட்டையிட்டு மண்ணை போட்டு மூடிட்டு போயிடும். அவ்வளோதான், அந்த மண்ணிலேருந்து தானாக பொரியும். அதுலேருந்து அந்த வண்டுகள் பொரியிற நாளில் வந்து அது கடலுக்குள்ள கூட்டின்னு போயிடும் கொண்டு, அவ்வளோதான்.
அந்த நண்டு வந்து கடலுக்குள்ளே கூட்டு போய் விட்டுரும். குடலுக்குள்ளே கூட்டு போய் விட்டுதுன்னா அப்புறம் அது பாட்டுக்கு இருந்துக்க வேண்டியது தான். அது அது மாதிரி நம்மளை அதாவது நம்மளை படைச்சவன் வந்து நம்மளுக்கு சாப்பாடு போடுவான், நம்மளுக்கு ஏதாவது உணவு கிடைக்கும், நமக்கு வேண்டாம் இந்த சண்டையெல்லாம் வேண்டான்னு அப்போ கூட தர்மர். அப்போ பீமன் பயங்கரமாக திட்டுவான், நீ இதே வேலையாக போச்சு உனக்கு அர்ஜுன், நீ வந்து நான் சத்தியனுக்கே லாயக்கு இல்லை, சத்தியனா இருந்தால் நீ வந்து ஒரு ஞானி மாதிரி ஒரு முனிவர் மாதிரி பேசுகிற, ரிஷி மாதிரி பேசுகிற, நீ வேண்டாம் வேண்டான்னு இருக்க. சத்திரியனாக இருந்தால் நாடு வேணும், நாடு இருக்கணும், நாடு இருந்தால் தான் சத்தியனாக முடியும். சத்திரிய அந்த யோகம் அந்த ராஜ சக்கரவர்த்தி பட்டம் சூட்டிக்கிற ஆசையெல்லாம் உனக்கு இருக்குது. அப்புறம் எதுக்கு நீ அஸ்வமேத யாகம்லாம் நடத்திய, பெரிய ராஜசூய யாகம் நடத்தினீங்க, எதுக்கு நடத்தின? அதெல்லாம் நீ பண்ணியிருக்க வேண்டாமே, அது பண்ணி இந்திரபிரஸ்தன் ஒரு மாளிகை எதுக்கு கட்டிட்டு, இதெல்லாம் நீ ஏன் பண்ணன்னு திட்டுவாங்க தர்மன் திட்டுவான். இப்போ இதில் வந்து பாண்டவர்கள் படையை கன்ஃபார்ம் ஆகிடும். பாண்டவர்களோட படையில் இருக்க அந்த துவார கிருஷ்ணனுடைய படையில் இருக்க படையெல்லாம் ஒரு பக்கம் இந்த துரியோதனுக்கு போயிடுற மாதிரியும், கிருஷ்ணன் மட்டும் ஆயுதம் ஏந்தாத இவா கூட இருக்கிற மாதிரியும் வந்துடும். அது கேட்ட உடனே அவர் சொல்லுவார், படையை தயார் பண்ணுங்க, தயார் பண்ணிட்டு துரியோதன்கிட்ட போயிடுங்கன்னுவார். இவர் இங்கே வந்துடுவார். இப்படியாக இந்த இது போயிட்டு இருக்கோம். அந்த பக்கத்தில் வந்து பலராமர் வந்து நான் மாட்டேன், நான் வந்து இது எனக்கு சரியாக வராது பலராமர்கிட்ட அவன் சொல்லும்போது பலராமர் வந்து ரொம்ப தர்ம சங்கடப்படுவார். கிருஷ்ணன் இல்லாத இடத்துல நான் எப்படி இருக்கிறது, நான் இருக்க மாட்டேன், நீ பண்ணது தப்பு தான், ஆனால் நீ வந்து சூதாடி அவளை ஜெயிச்ச, அதனால இந்த நியாயம்னு பார்த்தேன்னா சூதாடி இவள் வந்து இடத்த கேட்கக்கூடாது, இவளோட இந்த பிரதிஜை முடிஞ்சு போச்சுன்னா அவளை சுதந்திரமாக விட்டுரு, அவள் பாட்டுக்கு எங்கேயாலும் போட்டு போய்ச்சிக்கிட்டோம். தர்மரும் அதுதான் சொல்லுவார், நாங்கள் பாட்டுக்கு எங்கேயாலும் போகிறோம் போய்ச்சிக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு இருந்துக்கிறோம், எங்களை விட்டுற சொல்லுங்க, எங்ககிட்ட விரோதம் பாராட்ட வேண்டாம் தான் சொல்லுவார் தர்மர். அதை வந்து இவர் வந்து பலராமர் வந்து ஆதரிப்பார், அவரை விட்டுரு அவளுக்கு, ஆனால் அவளுக்கு நீ இடத்தையெல்லாம் ஒன்று நிலத்தையெல்லாம் கொடுக்கணும் இல்லை, அதெல்லாம் நம்ம பிரதிஜையில் ஒன்றும் பேசலை. அந்த பகடை ஆடும்போதே அவள் தோற்றது வந்து 13 வருஷம் வனவாசம் இருக்கிறதாகவும், தோத்துட்டா 13 வருஷம் வனவாசம் இருக்கிறதாகவும், 1 வருஷம் அஞ்ஞான வாசம் இருக்கிறதாகவும் தான் பேசினான். அது மாதிரி தான் பேசிட்டு அந்த இடத்துல வந்து அந்த நேரத்தில் இதெல்லாம் இருந்துட்டா சபை அவனோட ராஜ்யத்தையெல்லாம் கொடுத்து விட்டுருவான்னு நினச்சான். ஆனால் அவள் பேசும்போது இதைத்தான் பேசினான், 13 வருஷம் அஞ்ஞான வாசமும் 13 வருஷம் வனவாசமும் 1 வருஷம் அஞ்ஞான வாசத்துக்கும் தான் தாயக்கட்டையில் ஜெயிக்கிறவா இருக்கணும்னு சொல்கிறான். வேண்டாம், ஜெயிச்சுட்டா உன்னோட சொத்துக்கு எல்லாம் வந்துடும், தோத்துட்டா நீ போய் அஞ்ஞான வாசம் போகணும்னுவா. சரின்னுவான் தர்மர் சரின்னு சொல்லி சண்டை வந்து தாயக்கட்டை போடுவார், அதில் தான் தோற்றுருவார். அதில் தோற்ற உடனே தான் இவர் வந்து அந்த வனவாசத்துக்கு வருது. வனவாசத்தை முடிஞ்ச உடனே உனக்கு வந்து உன்னோட நாடெல்லாம் திருப்பி கொடுக்கப்படும் சொல்லலை அர்ஜுனன் சொல்லலை, திருதராஷ்டிரனும் சொல்லலை. அதனால அது நீ கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவளை விட்டுரு, அவள் பாட்டுக்கு எங்கேயாலும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு பலராமன் சொல்லுவார். அதை இவன் கேட்க மாட்டான். இவன் என்ன பண்ணுவான், துரியோதனன் சரின்னு அவர்கிட்ட சொல்லுவான், அவர்கிட்ட சொல்லிட்டு இந்த பக்கம் என்ன பண்ணுவான், கர்ணன் கூட சேர்த்துட்டு அவளை மொத்தமாக கூண்டோட அழிக்கணும், அவளை அழிச்சாதான் மறுபடியும் அவள் பிள்ளைகள்ல அது மாதிரி வம்சம் வளர்ந்து நம்மளை வந்து நம்ம வம்சத்துக்கிட்ட சண்டைக்கு வராது, இந்த வம்சம் அந்த வம்சமே அந்த வம்சத்தையே பூண்டோட அந்த பாண்டு வம்சத்தையே நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்னு அதாவது வர வர அவன் அந்த மனசில் வந்து விரோதம் அதிகமாகி வக்கரமாகி கொலை பண்ணுற அளவுக்கு வந்துடுவான். அவளை எப்படியாலும் கொண்டுட்டா போகிறோம் நம்ம, அவள் 5 பேர் ஜெயம் பண்ணிடுவான். இவன் இப்போ கர்ணன் என்ன பண்ணுவான், கர்ணனுக்கு ஒரு வெறி, இந்த அர்ஜுனனை எப்படியாவது ஜெயிக்கணும், அர்ஜுனன் வந்து எப்படி பண்ணான் அந்த இதில், நீ வந்து தேரோட்டி மகன், நீ எதை வச்சுட்டு பண்ண, துரோணர் வேற கேட்டார், தேரோட்டி மகன் உனக்கு இந்த போட்டியை பங்கு பெறத்துக்கு இடம் கிடையாதுன்னார் அந்த விளையாட்டில், அதில் இது மாதிரி பண்ணானே, அதனால அந்த நேரத்தில் நம்மளுக்கு ஆதரவு கொடுத்தவன் துரியோதனன் தானே, அதனால துரியோதனன் என்ன இருக்கணும், பாண்டவனில் அர்ஜுனனை கொல்லணும், ஜெயிக்கணும், பாண்டவர்களை ஜெயிக்கணும், அர்ஜுனனை கொல்லணும், அதையே தன்னுடைய வாழ்நாள் ஒரு சபதமாக எடுத்துட்டு இருப்பான் கர்ணன் அந்த நேரத்தில். ஆக இது வந்து எப்படின்னா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பரஸ்பரம் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இருக்கிற தகராறு. கர்ணனுக்கு அர்ஜுனனை பிடிக்காது, அர்ஜுனனை கொல்லணும், பீமனுக்கு துரியோதனை கொல்லணும், துரியோதனன் துச்சாதனை கொல்லணும். அதனால இந்த மாதிரி இது கிருஷ்ணனுக்கு பூமி பாரத்தை குறைக்கணும், இந்த சண்டையை உள்ள வரணும், சண்டை நடக்காமல் போகக்கூடாது, ஆனால் தன்னால் நடந்ததுன்னு ஆகக்கூடாது, சண்டை தானாக நடக்கணும், பூமி பாரம் குறையணும், கிருஷ்ணனோட எண்ணம். தர்மருக்கு எந்த சண்டையும் வேண்டாம், ஆளை விட்டா போகிறோம், நம்ம எங்கேயாலும் பிச்சை எடுத்துட்டு எங்கேயோ இருந்துக்கலாம், நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் சரி, அவளோட அடிமைத்தனத்துலேருந்து நம்ம வெளியில் நம்மளை சுதந்திரமாக விட்டா போகிறோம்னு தர்மர் நினைக்கிறார். அர்ஜுனன் வந்து சண்டை போட்டு மறுபடியும் நாட்டை மீட்டணும் அப்படின்னு நினைக்கிறான். பீமன் முக்கியமாக அந்த துச்சாதனனை மாற உடச்சி அவன் ரத்தத்தை எடுத்து பாஞ்சாலி இதில் பூசணும், பாஞ்சாலி அதை வந்து எப்படி தூக்கி வச்சான், அதை பீமனால் மறக்கவே முடியாது. பாஞ்சாலிக்காக பீமன் எதையும் செய்யறதுக்கு தயாராக இருந்தான், அதுக்கு தயாராக பாஞ்சாலியும் தன்னுடைய அந்த திருதரா இவனை கொன்னுட்டு எப்படியாலும் இவனை அந்த
துச்சாதனனை கொண்டு அவனை இது பண்ணணும், துரியோதனை கொல்லணும் அப்படின்னு அவன் மனசில் நினைக்கிறான். அவளுக்கு இவ பண்ண அவமானம் அவளுக்கு ஞாபகம் இருக்கு. அங்கே அந்த இந்திரபிரஸ்தத்தில் வந்து ரொம்ப அவமானப்படுத்திடுறா. குருடனோட பிள்ளைன்னு 2 3 தடவை சொல்லிடுறா. அது துரியோதனுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கு. இவனுக்கு என்னென்னா அது மாதிரி இவளை ஜெயிக்கிறதுக்காக வந்தான். இவளை சண்டை போட்டு இவ பாஞ்சால நாட்டில் இது நடந்தது இல்லையா, அப்போ இவளை ஜெயிக்கிறதுக்கு நிறையா ராஜாக்கள் வந்தா. அந்த ராஜாக்கள் கதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். அதில் ஒருத்தன் தான் ஜெயத்ரதன். அதில் வந்தவன் தான். ஜெயத்ரதனுக்கும் பாண்டவர்களுக்கும் பகை அதில் தான் உண்டாச்சு. அதுக்கு முன்னாடி அவன் வந்து என்னென்ன அவளை வந்து காட்டில் பார்ப்பான். ஜெயத்ரதன் காட்டில் இருக்கிறத பார்ப்பான். அதுக்கு அதை கதை தனியாக இருக்கு, சொல்கிறேன். என்ன பண்ணுவான், இவன் வந்து எப்படியாவது துரியோதனை கொள்ளணும்னு தான் நினைப்பான். இவன் இது மாதிரி சொன்ன உடனே அவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொம்மநாட்டிக்கு வந்து இவ்வளோ திமிர் இருக்கு, இவளை வந்து விடக்கூடாது, இவளை அடிமையாக்கி நம்ம அடிமை வேலை செய்ய வைக்கணும். நம்ம இதில் இவளையும் கொல்லணும், இவன் எல்லாரையும் கொல்லணும்னு துரியோதனை எடை போடுவான். ஆக ஒருத்தருக்குள்ள இருக்கிற பர்சனல் தகராறு இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் இந்த சண்டையில் தீர்த்துக்கணும்னு நினைப்பா அவாவா. ஆக இந்த யுத்தம் வந்து நடந்து தான் ஆகுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாயிருது. நாளைக்கு அடுத்ததில் பார்ப்போம். தேங்க்யூ.